வணக்கம். 14/5/2026 வியாழக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்றைய திதி இன்று காலை 8:13 வரை துவாதசி, அதன் முன்பு திரியோதசி. இன்றைய நட்சத்திரங்கள் இன்று இரவு 8:06 வரை ரேவதி, அதன் முன்பு அஸ்வினி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 8:06 வரை பூரம், அதன் முன்பு உத்திரம். கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் கன்னிராசி அன்பர்கள். மேசராசி அன்பர்களே, இன்று வரவை காட்டிலும் செலவு இருமடங்கு ஆகலாம். எனவே செலவுகளை கண்டு மனம் கலக்கமடையலாம். எனவே எச்சையிலும் கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது. ரிஷபராசி அன்பர்களே, இன்று வேண்டியதை விரும்பியதை பெறுவீர்கள். மூத்தோர் சகோதரர்களின் வழி ஆதரவு உண்டு. மிதுனராசி அன்பர்களே, இன்று தொழிலில் அகலக்கால் வைக்கக்கூடாது. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. கடகராசி அன்பர்களே, வெளிவட்டார தொடர்பு விரிவடையும் நாள். வேலைவாய்க்கும் இடத்தில் மேல அதிகாரிகளின் ஆதரவு உண்டு. ஆனால் தந்தையாரின் உடல்நிலையில் மட்டும் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது நல்லது. சிம்மராசி அன்பர்களே, இன்று இரவு 8:06 வரை குறிப்பாக பூரண நட்சத்திரக்காரர்கள் மிகுந்த விழிப்புணர்ச்சியுடன் செயல்படவும், எவ்வித புது முயற்சியும் அறவே என்று தவிர்க்கவும். கன்னிராசி அன்பர்களே, இன்று வரவேண்டிய பாக்கியல் வசூலாகும். ஆனால் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இரவு 8:06 முதல் சந்திராஷ்டமம் தொடர்வதால் எவ்வித புது முயற்சியும் அறவே என்று தவிர்க்கவும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று எடுக்கும் காரியங்கள் சிறு சிறு தடைதாமங்கள் ஏற்பட்டாலும் இறுதியில் காரிய வெற்றி உங்களுக்கு ஏற்படும். மன மகிழ்ச்சியான நாளாக என்று இருக்கும். விருச்சிகராசி அன்பர்களே, செய்யும் முயற்சிகளில் தடைதாமம் குறுக்கீடு ஏற்படும். வரவை காட்டிலும் செலவு என்று கூடுதலாக உள்ளது. எனவே செலவு விஷயத்தில் அதீத கவனத்தை செலுத்துவது நல்லது. தனுசு ராசி அன்பர்களே, இன்று லாபங்கள் உண்டு. பூர்வீக சொத்துக்களால் லாபங்கள் உண்டு. மாமன் மைத்திரன் வழியில் ஆதரவு உண்டு. மகராசி அன்பர்களே, இன்று செய்யும் முயற்சிகளில் மிகுந்த முன்னேற்றம் உண்டு. எடுக்கும் அனைத்து காரியங்களும் காரிய வெற்றி பெறுவீர்கள். இன்று வேண்டியதை விரும்பியதை பெறுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று பேச்சால் காரியத்தை சாய்த்து கொள்வீர்கள். எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் காரிய வெற்றி உண்டு. தனவரவு உண்டு. மீனராசி அன்பர்களே, இன்று ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் மனம் ஒரு குழம்பிய நிலையிலே இருக்கும். எனவே இக்காரியத்தில் விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டிய நாள். குறிப்பாக ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மிகுந்த விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டிய நாள். மற்றவுடன் மீன் வாக்குவாதத்தை இருப்பது நல்லது. வணக்கம். மீட்டி பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மற்ற பதிவில் சந்திப்போம்.